சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி லட்சுமியோடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. தமிழ்ச்செல்வி தான் தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. லட்சுமியை சந்திக்கிறதுக்காக இங்க வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வி மேடம் மேடம் அப்படின்னு சொல்லி தமிழ் வெளியே நின்று கத்த, தமிழ் உள்ள வா, நான் உள்ளதான் இருக்கேன், ஹாலில் உட்காரு தமிழ், இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியோடைய குரல் மட்டும் கேட்கவும் தமிழ் உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. அங்கே லட்சுமியோடைய டேபிள்லாம் இருக்கு. அந்த டேபிளில் ஒரு டைரியும் இருக்கு. ரொம்ப நேரம் ஆகுது லட்சுமி வர்றதுக்கு. அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர்லாம் தமிழ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைரி தமிழோடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. மேமோடைய டைரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த டைரியை புரட்டி தான் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ராஜாங்கத்தோடைய ஃபோட்டோ இருக்கு. அதை பார்த்ததுமே தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன மாமாவுடைய ஃபோட்டோ இவங்களுடைய டைரியில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு தமிழுக்கு அது ஒன்றுமே புரியல. மாமாவுடைய ஃபோட்டோ அதுக்கு இவங்க டைரியில் இருக்குது, அப்போ மாமாவை முன்னாடி இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தமிழ் அந்த டைரியை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் லட்சுமி வராங்க. என்ன தமிழ் என் டைரியை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கவும், இல்லை மேம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தயங்கி தயங்கி நிற்கவும், அடுத்தவங்களுடைய டைரியை அவங்க அனுமதி இல்லாமல் படிக்கிறது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், இல்லை மேடம் நான் வேணும்னு எடுத்து படிக்கலை, என்னென்னு சும்மா பார்த்தேன் அதில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தயங்கி தயங்கி நிற்கவும், தமிழ் பயப்படாத நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், இல்லை மேடம் இந்த டைரியில் என்னுடைய மாமனார் ஃபோட்டோ இருக்குது, ராஜாங்க மாமாவுடைய ஃபோட்டோ நீங்கள் எதுக்கு டைரியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், தமிழ் அவர் உனக்கு மாமனார் தான், எனக்கு நல்லாவே தெரியும், அவருடைய பையன் சேதுபதியை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரியும், அந்த குடும்பத்தில் நீ வாக்கப்பட்டு போய் இப்போ நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் குடும்பத்தோடைய வரலாறு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும், அப்போ மேடம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், என்ன தமிழ் இவ என்னடா நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா, நம்ம கதை தான் ஊருக்கே தெரியுமே, அப்புறம் என்ன இவளுக்கு தெரியறதுல ஆச்சரியன்னு சொல்லி கேட்குறியா, இல்லை நான் யாரா இருப்பேன்னு நினச்சி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், இல்லை மேடம் உண்மையிலேயே நீங்கள் யாரு, நீங்கள் எதுக்கு என்னுடைய மாமனார் ஃபோட்டோவை உங்கள் டைரியில் வச்சுருக்கீங்க, அவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஏன் தெரியாது, நல்லாவே தெரியும், இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜாங்கம் தான், அவரால் மட்டும்தான் நான் இந்த இடத்துல இப்படி ஒரு வக்கீலாகவும் பெண்கள் வாழ்வுரிமை பேரியக்கத்தோடைய கட்சி தலைவராகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், என்ன மேடம் சொல்கிறீங்க, அப்போ என் மாமனார் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்க வரையில், இங்கே பாரு தமிழ், என்னுடைய அம்மா அப்பா என்னை பெற்றுட்டு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி அந்த காலம் மாதிரியே குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போயிட்டாங்க, அந்த வழியில் ராஜாங்க ஐயா தான் வந்தார், அப்போ குப்பை தொட்டியில் கடந்த என்னையை பார்த்து என்னை ஒரு ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டு அவர் முதல்ல அவருடைய வீட்டுக்கு தான் என்னை தூக்கிட்டு போனாராம், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஏதேதோ அறிவுரை சொல்லி, இல்லை உனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அப்போ தான் ராஜாங்க ஐயாவுக்கு கல்யாணம் ஆச்சு, தாரம் லட்சுமி இருக்காங்களே அவருடைய பிள்ளை சேதுபதி பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க காலமானாங்க, அதுக்கப்புறம் மோகன் அவங்கள 2ஆம் தாரமாக ராஜாங்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவங்கள கல்யாணம் பண்ணப்போ தான் என்னைய குப்பைத்தொட்டியில் கடந்து எடுத்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போகையில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம், இல்லை இப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இப்போ தட்டிக்கு இந்த குழந்தைங்க வளர்க்க வேணாம், ஒரு நல்ல தெரிஞ்ச ஆசிரமத்தில் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்களாம், அப்போ கூட ராஜாங்க ஐயா மனசு கேட்காம, இல்லை நான் இந்த குழந்தைய என் வீட்டிலே என்னுடைய மகளாவே வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஐயா சொன்னாராம், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் பக்கத்தில் இருக்கிற ஆசிரமத்தில் என்னைய கொண்டு போய் விட்டார், சொல்லப்போனா ராஜாங்கத்தோடைய வளர்ப்பு மகள் நான் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவோ தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, மேடம் அப்போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அடுத்து கேட்கவும், ராஜாங்க ஐயா என்னுடைய +2 படிக்கிற தட்டிக்கும் என்னுடைய படிப்பு செலவு எல்லாமே அவர் தான் ஏற்றுக்கிட்டாரு, சொல்லப்போனால் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் எனக்கு டான்னு வந்துடும், அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் என்னை வந்து பார்க்கறது கிடையாது, நானும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது, அங்கே ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கிட்ட நான் கேட்பேன், ஏன் ராஜாங்க ஐயா வரல, என்னை ஏன் பார்க்க வரலன்னு கேட்பேன், அப்போ அவங்க ஏதேதோ காரணம் சொல்லிடுவாங்க, நானும் அதுக்கப்புறம் அதை பெருசாக எடுத்துக்கிறவே இல்லை, நானும் அவரை வந்து பார்க்கறதுக்கான சூழ்நிலை அமையவே இல்லை, ஒவ்வொரு தடவையும் அவரை சந்திக்க வரலான்னு நினைக்கையில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் என்னுடைய படிப்பு இயக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னுடைய பாதையே மொத்தமாக மாறிடுச்சு, சொல்லப்போனால் அவருக்கு என்னுடைய முகம் கூட ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அந்த அளவுக்கு நானும் மாறி போயிட்டேன்,
அவரும் என்னைய மறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் தமிழுக்கு இங்க அதிர்ச்சி ஆகிறதா என்ன பண்றதுன்னு தெரியல. சரி மேடம், இப்ப வளர்ப்பு மகளா இருந்திருக்கீங்க, அவருடைய பையனை எதிர்த்து தான் என்னைய இப்ப தேர்தலில் போட்டி போட வச்சிங்க, இதுல உங்களுக்கு மனசுல எந்த இடத்துலயும் உறுத்தலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், இதுல எதுக்கு எனக்கு உறுத்தலா இருக்கணும், பெண்கள் வாழ்வுரிமை பேரியக்கத்துடைய கட்சி தலைவி நானு, இதுல எனக்கு என்ன உறுத்தல் இருக்கணும், ஏன் அவருடைய வளர்ப்பு மகன் நானா அவர் எதிர்த்து நிக்க கூடாதா, அவரே போட்டி போட்டிருந்தாலும் நான் இந்த தேர்தலில் நிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருந்தேன்னா இதைத்தான் செஞ்சிருப்பேன், பாசம் வேற தேர்தல் வேற, அதை இதையும் ஒன்னா முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கிட்டத்தட்ட ராஜாங்கத்தோடைய வளர்ப்பு மகளா இருந்திருக்காங்க. சரி தமிழ், என்னுடைய வாழ்க்கை கதையெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எப்போ டெலிவரி டேட்டு, நீ பாட்டுக்கு எங்களோட பிரச்சாரம் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருந்த, தேர்தலையும் வெற்றி பெற்ற, எம்எல்ஏ தமிழ்ச்செல்வியாவும் ஆயிட்ட, எம்எல்ஏ பதவி ஏற்கிறதுக்கு நம்ம சென்னை போகணும், உனக்கு தெரியும் தானே, இங்கிருந்து சென்னை போற அளவுக்கு உன்னுடைய உடல்நல அதுக்கு தகுதியா இருக்கா, சென்னை போயிட்டு வர அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கியா, போற வழியில உனக்கு டெலிவரி பெயின் வந்துச்சுன்னா என்ன பண்றது, இல்ல உன்னுடைய டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சென்னை போமா, இல்ல நான் மேல் இடத்துக்கிட்ட பேசவா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கவும், எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல மேடம், காலேஜில் ஒரு தடவை கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கையில் டெலிவரி பெயின் மாதிரி வந்துச்சு, என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் தான் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஃபால்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ, உனக்கு அப்போ ஃபால்ஸ் பெயின்லாம் வந்திருக்கா, அப்போ தமிழ்ச்செல்வி உனக்கு எப்போ வேணாலும் டெலிவரி நடக்கலாம், நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோமே இந்த நிமிஷம் கூட உனக்கு டெலிவரி நடக்கலாம், இல்லை நம்ம பதவியேற்க போகிறப்ப கூட உனக்கு டெலிவரி நடக்கலாம், போயிட்டு வந்ததுக்கப்புறம் டெலிவரி நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், இதை நம்ம இப்போதான் உனக்கு டெலிவரி நடக்கணும்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியாது தமிழ், அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போமே. இந்த பக்கம் பார்த்தா சேதுகிட்ட வந்து ஐஸ்வர்யா மனசை விட்டு பேசி மனசுல இருக்கிற காதலை சொல்லி எப்படியாவது சேது மாமாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோடைய ரூமுக்கு வருது. மாம்ஸ் மாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வரவும், உள்ளவா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சேதுவும் சொல்லவும், மாம்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்கவும், இல்ல ஐஸ்வர்யா, தேர்தலையே தோத்து போயாச்சு, இதுக்கு மேல என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், மாம்ஸ் உங்களை தேர்தலில் தோக்கடிச்சா அந்த தமிழ்ச்செல்வி, அவளை நீங்க வாழ்க்கையில தோக்கடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லவும், என்ன ஐஸ்வர்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், மாம்ஸ் உங்களையே அவ தோக்கடிச்சிட்டா, உங்களை கொஞ்சம் கூட அவ யோசிச்சு கூட பார்க்கல, இத்தனைக்கும் அவளுடைய ஹஸ்பண்டா நீங்க இருந்திருக்கீங்க, அவளை நீங்க வாழ்க்கையில தோக்கடிக்கணும் தானே, அப்ப நீங்க இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கணும் தானே, அவ முன்னாடி இன்னொரு கல்யாணம் செஞ்சு நீங்க அந்த பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா வாழ்றத பார்த்து அவ பொறாமப்படணும்ல, அந்த அளவுக்கு நீங்க அவளை அசிங்கப்படுத்தணும்ல, அவளை நீங்க வாழ்க்கையில தோக்கடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கண்டதை சொல்லவும், சேது ஐஸ்வர்யா என்ன பேசிக்கிட்டு இருக்க, இப்ப நடந்தது தேர்தல் போட்டி, அதனால அவளும் நின்னா நானும் நின்னேன், அவ சும்மாதான் இருந்தா, நான் தான் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி சும்மா இருந்தவகிட்ட போய் தில் இருந்தா ஜெயிச்சு காட்டுடின்னு சொல்லி சவால் விட்டேன், அவளும் தான் பெரிய வீர தமிழச்சியாச்சே, உடனே சவாலை பொறுக்க முடியாம தேர்தல்லையும் போட்டி போட்டா, தேர்தல்லையும் ஜெயிச்சிட்டா, ஆக மொத்தம் சும்மா இருந்தவள நான் தான் உசுப்பேத்தி விட்டு நான் தான் இப்ப மண்ணக்கவி போய் நிக்கிறேன், இதுக்கும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்ல மாம்ஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாம்ஸ் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லவும், சேதுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி.